Hi viewers, welcome to TAMIL360 TV. பெண்கள் கருத்தரிக்க தடையா இருக்கிற PCOS PCOD அதுக்கான காரணமும் அதுக்கான தீர்வையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். PCOD அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லப்படுற பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சினைப்பையில சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். எதனால இந்த குறைபாடு வருதுன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற குறைபாட்டினால தான் ஏற்படுது. ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரந்தாலும் நீர்க்கட்டிகள் உருவாகும். பொதுவா இந்த ஹார்மோன்ஸ் ஆண்களுக்கு சுரக்கக்கூடியது. இந்த ஹார்மோன் பெண்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சதுன்னா முகம், உடம்பு, வயிறு இந்த மாதிரியான இடங்கள்ல முடி வளரும். அதோட தலைமுடி உதிர்றது, மன அழுத்தம், முகப்பரு, குழந்தை இல்லாம இருக்கிறது, கருத்தரிக்க ரொம்ப தாமதமாகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், உடல் எடை அதிகமாகிறது, ரொம்பவுமே டயர்டா ஃபீல் பண்றது, தாம்பத்திய வாழ்க்கையில நாட்டம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். சோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் இயற்கையான தீர்வு என்னன்னு பார்க்க போறோம். நான் இந்த இயற்கையான தீர்வை 48 days கண்டினியூஸா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் இது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இது என்னோட அனுபவத்துல உண்மையா இருக்கு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த PCOS PCOD ப்ராப்ளம் தீர்க்க கூடிய சீக்ரெட் என்னன்னா கலர்ச்சிக்காய் பொடி. இந்த கலர்ச்சிக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதோட வெயிட் 100 கிராம். நார்மலா இது 200 rupeesக்குள்ள தான் வரும். இதை நீங்க கடையில கேட்கும் போது கலர்ச்சிக்காய் சூரணம்னு கேட்கணும். இந்த பொடியில கலர்ச்சிக்காயும் மிளகு பொடியும் மட்டும் தான் கலந்துருக்கு. இதை நீங்க வேணும்னா நாட்டு மருந்து கடையில கலர்ச்சிக்காயும் மிளகையும் தனியா வாங்கி கூட அரைச்சுக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி பொடியாவே கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை எப்படி ட்ரிங்கா மாத்தி எப்படி குடிக்கணும்னு இப்ப நான் சொல்றேன். இப்போ நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பொடியில பெப்பர் ஆட் பண்ணிருக்கிறதுனால ஹாட்டா இருக்கும், அதனால தான் நம்ம இவ்வளோ எடுக்கிறோம். இப்போ இதில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம். இந்த ட்ரிங்கை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு குடிக்கணும். இந்த ட்ரிங்கை குடிச்சதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு எதுவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த ட்ரிங்கை மறுபடியும் ஒரு தடவை குடிக்கணும். அப்பவும் இதை குடிச்சு முடிச்சுட்டு 1/2 அன் ஹவருக்கு வேற எதுவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஸோ டோட்டலாக டெய்லியும் 2 டைம்ஸ் இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கணும். இந்த ட்ரிங்கை ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது, எப்பவுமே வார்மாக தான் குடிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 48 daysக்கு இந்த ட்ரிங்கை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக 2 வேளை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க. 100% PCOS PCOD இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகி கர்ப்பப்பை வலுப்பெறும். அதோட மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே குழந்தை சத்தம் வீட்டில் கேட்கும். ஸோ PCOD PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கலாச்சிக்காய் பொடியை கண்டினியூஸாக 48 நாள் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஃபீட்பேக்கோ இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 TV சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.